செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுதூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடுகின்ற தெய்வமே என்னை கைதூக்கி ஆள் தெய்வமே. சபையிலே வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த சிறியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசலாம். ரொம்ப நல்லா பேசுபவர்களை கொண்டாடுபவர்களை விட நல்லது பேசுபவர்களை கொண்டாடுகின்ற தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கத்தின் தலைவர், செயலர் மற்றும் ஏனைய பெருமக்களுக்கு இந்த சிறியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைய விழாவின் என்னை தொடர்ந்து பேச வருகின்ற முதன்மை பேச்சாளர்களாகிய அன்பு அண்ணன் கரு பழனியப்பன் அவர்கள். அண்ணனை பார்க்கும்போது எனக்கு எப்பயும் ஒரு 2 விஷயம் தோணும். பாரதியார் அழகாக சொல்லுவார், நேர்பட பேசு ரௌத்ரம் பழகு என்று சொல்லுவார். அண்ணனை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஒரு மனதில் ஒரு பதிவு இருக்கும் என்றால் அது மிகையாகாது. அவர்களுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து வருகின்ற இளைய சமுதாயத்தினராகிய நாங்கள் தான் இப்பொழுது இருக்கின்றோம். அடுத்ததாக தேவேந்திர பூபதி ஐயா அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சரிங்க, தலைப்பின் பொருள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் ஈடு இல்லாத இருவர். இந்த உலகத்துல ஈடு இல்லாத விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ரொம்ப ஒரு சிறிய கதையிலிருந்து என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நம்ம பேருந்துக்கு போறோங்க, கடைசியில் நமக்கு ஒரு இருக்கை கிடைக்கிறது. முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வரோம். முன்னாடி வந்துட்டு எடுத்த மாதிரி ஒரு அம்மா வந்துட்டு ஒரு குழந்தைய தோல்ல போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை பார்த்து சிரிக்கிறது பார்த்தீர்களா? அங்கு தோன்றுகிறான் ஈடு இல்லாத முதல்வன். சரிங்க, பேருந்துல இருந்து நீங்க கீழே இறங்க போறீங்க. இறங்க போற சமயத்துல ஒரு பாட்டி தெரியாம நீங்க காலை மிதிச்சிட்டீங்க, நீங்க விழுக போறீங்கன்னு தெரிஞ்ச, தம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்கன்னா, அந்த இடத்தில் நான் ஒரு ஈடு இல்லாத ஒருவனை நான் காண்கின்றேன். சரிங்க, சரி பேருந்து இறங்கியாச்சு, ஒரு சிற்றுண்டிக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லி போறோம். எடுத்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அவருடைய தோற்றமோ அவருடைய பேச்சோ உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படியே ஏண்டா இவருக்கு எடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அந்த இடத்தில் இந்த ஈடு இல்லாத முதல்வன் தோன்றுகின்றான். சரிங்க, ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை. அதாவது ஒரு மருத்துவமனையில் ஒரு ஐசியூவில் இருக்கீங்க. அசரீரி கேட்குற மாதிரி ஒருத்தங்க ஒன்றும் இல்லைப்பா சரியா போயிடும் அப்படி யதார்த்தமாக அறிவுரை சொல்லி கொண்டு போகிறார்களே, அங்கு நாம் முதன்மையான உச்சகட்டமான இந்த ஈடில்லாத ஒருவனை நாம் காண முடியும். சரிங்க, அந்த ஈடில்லாத முதல்வன் யார்? அந்த சர்ப்ரைஸ் இப்போ உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி முதலாவதாக வருகின்றார். ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்க்குறீங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா இல்லைன்னா நேர்மையானவர்களா என்னவென்று அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தையிடம் சிரிப்பு இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கிறது. அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அந்த பாட்டி இருக்காங்க, நம்ம வழிவிடணும் கூட நமக்கு தெரியல. இந்த இளைய சமுதாயத்தில் அப்படியே நிற்கிறோம். ஆனால் இந்த பையன் கீழே விழுந்துடக்கூடாதே அப்படின்றதுக்காக அந்த பாட்டி அறிவுரை சொல்கிறாங்களே, அந்த இடத்தில் நாம் இந்த ஈடு இல்லாத ஒருவனை காண முடிகிறது. சரி, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, தண்ணி கொண்டு கொடுக்குறாரு. எடுத்த மாதிரி உள்ளவரோட உடை நடை பாவனை எதுவுமே பிடிக்கல. ஆனா உங்களுக்கு தவிக்குதுன்ற போது தண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அங்கதாங்க உச்சகட்டமான ஒரு மனிதநேயத்தை பார்க்க முடிகின்றது. ஆகவே ஈடு இல்லாத முதல்வன் யார் என்று கேட்டீர்கள் என்றால், இந்த உலகத்தில் மனிதாபமான அதாவது மனிதநேயம் மிக்க மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் ஈடில்லாத முதல்வன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டாவதாக இந்த ஈடில்லாத இருவன் யார் என்றால், எல்லாரும் சொல்லுவாங்க அச்சத்தாளில் அச்சய பாத்திரம் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, இவனை நாம் தினம் தினம் நீங்கள் வாழ்க்கையில் திறந்து பார்த்தீர்கள் என்றால் நரகத்தின் வாசல் மூடப்படும் என்று ஒரு கவிஞன் பாடுகின்றான். மூணாவதா, நம்ம காசு பணம் இன்னும் செல்வத்தை கொண்டாடுறதோட இவர்களை கொண்டாடினால் போதும், உலகம் உங்களை தானாக கொண்டாடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. புத்தகத்தை அதுதான் நம்முடைய உயிர். ஆகவே இந்த ஈடில்லாத இருவர் யார் என்று கேட்டால் புத்தகங்கள். ஆகவே இந்த உலகத்தில் ஈடு இல்லாத ஒரு இரு விஷயம் என்று கேட்டால், முதலாவதாக மனிதநேயமிக்க மனிதர்களும், இரண்டாவதாக புத்தகங்களும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்ப இந்த மனிதனுக்கும் புத்தகத்திற்குமான இடைவேளை இப்பொழுது குறைந்து கொண்டே போகிறது. ஆகவே நம்ம சங்க இப்பதாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்துருச்சு. அதே மாதிரி என் பையனை நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறேன், பெர்க்லி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறேன், நல்லது அனுப்பலாம். ஆனா ஒரு மனிதன் மனித நேயம் மிக்கவனாக வாழ்க்கையில உயர்ந்து வர வேண்டும் என்றால், நம்ம சங்ககால புலவர்கள் எல்லாம் சொன்னது நம்ம நடைமுறைப்படுத்தினாலே போதுங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி காலத்துலாம் சொல்லுவாங்க, தினமும் காலையில எந்திரிச்சா ஒரு திருவாசகம் சொன்னாதான் எங்க சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாம். ஆனா இன்றைக்கு தமிழை சற்றே மறந்து நம்முடைய குழந்தைகள் தெரிகின்றது. இது தப்பில்லைங்க. ஆனா நம்ம இன்றைக்கு அது தப்புன்னு சொல்லி உணர்ந்து நாம் நம் பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாப்பாடு ஊட்டும் போதாவது ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தைகள் சொல்லி ஊட்டுங்க.
பாபா பிளாக் ஷிப் அதெல்லாம் சொல்லி ஊட்டாம நல்ல தமிழ் பாடல்கள் சொல்லி ஊட்டினீர்கள் என்றாலே குழந்தை ஆரோக்கியமாக வளரும். உணவு விட தமிழால் ஆரோக்கியமாக வாழும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க. இப்ப முதலாவதாக நான் யார் என்னுடைய பேச்சுக்கு துணையாக எடுக்கலாம் என்றால் கம்பனை எடுத்துக்கொள்கின்றேன். ஏன்னா கம்பனை மாதிரி ஒரு சிறந்த ஒரு காப்பியத்தை யாராலும் படைக்க முடியாது. உலகத்துல கம்பன் பத்தி பேசணும்னா கம்பராமாயணத்தை பத்தி ரொம்ப நாள் எல்லாரும் பேசலாம். ஆனா ஒரு 3 செய்திகள் நான் சொல்லணும்ன்றது ஆசைப்படுறேங்க. ஆக்சுவலா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு பறவை இருக்கிறது, ஜடாயுன்ற ஒரு பறவை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எப்படி நம்முடைய கம்பர் இங்கே ஒரு வார்த்தை போடுகிறார், அறம் தலை நின்றுலாத அறக்களின் ஆண்மை தீர்த்தலின் துறந்தலின் தவம் செய்களின் துறப்பேனோ உயிரை என்று கேட்கின்றார். அது ஒரு பறவை தாங்க. ஆனா பறவை என்று பார்க்காமல் நம்முடைய கம்பன் என்ன பாடுகிறார், ராமன் சொல்லுகின்றான், திருப்பி இந்த பறவை உயிரோட வந்துச்சுன்னா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பறவையை கூட கொண்டாடுகின்ற தமிழ் சமுதாயத்தில் பிறந்த மக்களாகிய நாம் தமிழையும் மனித நேயத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்னுங்க, உலகத்துல வந்துட்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க. ஆனா உலகத்தில் ஒரு குழந்தை வந்துட்டு எப்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப துன்பப்படும்னா, அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து துன்பப்படும், அம்மா இறந்து போச்சுன்னா துன்பப்படும் என்பதுதான் உச்சகட்டமான உண்மைங்க. அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே அங்கதன் என்றும் ஒரு குழந்தை, ஒரு வாலிபன் வந்து தந்தையை இழந்து விட்டான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்முடைய ராவணன் வந்துட்டு மனதுக்கு வலிமை உடையவன், ஒருத்தவங்களோட மனத்தின வலிமையை புரிந்து செயல்பெற்று அதன் மூலியமாக வெற்றி காண்பவன். அவன் அந்த அங்கதனை, இங்க பாரு ராமன் தானே வந்து உன்னுடைய மைத்துனனாகிய வாலியை கொன்னான், அதனால நீ எங்க பக்கம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது கூட அங்கதன் என்னும் ஒரு குழந்தை அறத்தின் பக்கம் நின்று அந்த எதிரியின் கோட்டை பக்கம் சென்று தன்னுடைய வீரத்தை காட்டினான் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம், ஒரு மனிதனுக்கு மனிதநேயம் வேண்டும் என்றால் முதலாவதாக தேவை அறம். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற மாட்சிமையை இங்கே நாம் அங்கதன் மூலியமாக காணலாம். இன்னொன்று, உலகத்துல எல்லாத்துக்கும் பெரிய பெரிய சோகங்கள் நிறைய வரலாங்க. ஆனா ராமன் வந்துட்டு சீதையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க தருவாயில வந்துட்டு ஜனகட்ட போயிட்டு எப்படி வந்துட்டு அவருடைய மாமனாட்ட போயிட்டு சொல்றதுன்றது ரொம்ப 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 உச்சகட்டமான சோகத்துல நம்முடைய ராமன் இருக்கின்றார். இருக்கும்போது ராமனோட வில்லாற்றல் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய வில்லாற்றல் இருந்தால் 7 கடலும் துளைத்து அவரால் வெற்றி காண முடியும் ராமனால். ஆனா அப்படி பண்ணாங்க இல்ல. ராமனுக்கும் அந்த சோகம் வந்தது. சோகம் வந்துதான் ஒரு பாடல் பாடுகின்றார். எப்படி போய் தன்னுடைய ஜனகரிடம் தன் மாமனாரிடம் சொல்வது என்று பாடுகிறார். இயல்புடைய நீர் அளித்த இன்சொல்லால் வள்ளி அரக்கனின் தம் மனை உலால் என சொல்லினன் மலை என சுமந்த தூணியன் வில்லினன் செல்வேனோ மிதிலை வேந்தன் பால் என்று பாடுகின்றான். இப்ப இந்த மாதிரி ஒரு மிக உச்சகட்டமான சோகத்துல இருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சீதையை கரம் பிரித்து இங்க வந்தான்னு பாத்தீங்களா, அந்த சமயத்துல நமக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்துல உங்களுக்கு 1000 கஷ்டம் வரட்டுங்க, 10,000 கஷ்டம் வரட்டும், அந்த இடத்தில் நம்மளால் எப்படி அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியும் என்று ஒரு கணம் யோசித்து அறத்தின் பக்கம் இன்றைய காலகட்டத்தில் இருக்க குழந்தைகளும் இல்ல மனிதர்களாகிய நம்மளும் செய்தாலே போதும், நிச்சயமாக வாழ்விலை வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய தினசரி நாளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் ஏதேதோ ஒரு வன்மையான செய்திகள் நிறைய பரவிட்டு வந்துட்டு இருக்க காலகட்டத்தில் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக 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 நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கின்றார்கள். கண்ணகியின் ஒரு அந்த வீரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாங்க. போயிட்டு வம்ப பெருந்தெய்வம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு வாயிற்காவலன் பார்த்து சொல்றாரு. அதே மாதிரி வந்துட்டு கணவனை இழந்தால் கடையகத்தாலே நிறைய சொல்லிட்டே போலாங்க. அந்த சமயத்துல என்னைக்குமே நீதி தவறா பாண்டிய மன்னனை வந்துட்டு இந்த வாயிற்காவலனை பார்த்து கண்ணகி போறாங்க. வலக்குறை காதையில போகும்போது சொல்றாங்க, அறிவுரை போதிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயன்னு சொல்றாங்க. ஏன் 2 முறை வாயிலோய சொல்றாங்கன்னா, நீதி தவறி அரசனிடம் நீ வேலை பார்க்கின்றாய், உனக்கு ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாது, 2 டைம் சொன்னாதான் புரியும் சொல்லிட்டு வாயிலோய என்று சொல்லி அவருடைய என்னோட கணவன் வந்துட்டு உண்மையானவன் என்பதை நிரூபிப்பதற்காக அரசனிடம் சென்று கெடுக என் ஆயுள் என்று பாண்டிய மன்னன் வீழ்ந்து இறந்தான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பரம்பரையிலிருந்து நம்ம வந்திருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய ஒரு தமிழ் உச்சகட்ட நிலைமையிலிருந்து நம்ம வந்திருக்கோம் என்றால் இந்த காலத்து பெண்கள் கண்ணகியையும் உதாரணமாக எடுத்து வாழ்க்கையிலே செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி காண முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க. என் பேச்சுக்கு 3ஆவதாக ஒருவரை துணை நிற்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். அழகாக சொல்கிறான், மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்பவன் கவிஞன் என்று அழைக்கப்படுகின்றான். மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்பவன் கவிஞன் என்று அழைக்கப்படுகின்றான். மொழியால் காலத்தின் தேவையை ஈடு செய்து கொள்பவன் மகாகவி என்று அழைக்கப்படுகின்றான். மகாகவியை பார்க்கும் போதே ஒவ்வொரு தமிழ்ல சொல்லுவாங்க ஒரே ஒரு ஆயுத எழுத்து தான் இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஆனால் பாரதியாரின் ஒவ்வொரு வரியும் சமுதாயத்திற்கான ஆயுதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி இருக்கும்போது பாரதி இப்ப கஜா புயல்லாம் வந்துச்சு, எவ்வளவோ பேர் வந்துட்டு உயிரிழந்த போது எனக்கு பாரதியோட ஒரு வரி தாங்க ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் இது பக்கத்து வீட்டில் இருக்க மக்கள் நம்ம மக்கள்லாம் தெரியாது, நம்மளோட கூட பிறந்தவங்களாம் தெரியாது, நம்மளோட பிறந்தவங்களாம் தெரியாது. பாரதி பாடினான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி பாடினான். இப்படி பாடிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் போயிட்டு உதவ வேண்டும் என்று கஜா புயலுக்கு சென்று மக்கள் உதவினார்கள். அதே போல இப்ப எல்லாரும் சொல்றாங்க மித்த மொழிகள் தான் உயர்ந்த மொழி, தமிழ் மொழி இன்னும் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். பாரதி அழகாக சொல்கின்றான், யாமர் இந்த மொழிகளுடைய தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து மிகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாம் நமது தமிழர் என கொண்டிங்கு வாழ்ந்திருந்தல் நன்றோ சொல்வீர், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இந்த பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்கிறான் என்றால், பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் எல்லாம் தமிழ் மொழியில் இடம்பெயர்த்தல் வேண்டும் என்று சொல்லிட்டு தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்தல் வேண்டும் என்று சொல்லிட்டு தமிழை பற்றி மிக 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 இந்த உணர்ச்சியை தூண்டிய கவி நம்முடைய மகாகவி என்றால் அது மிகையாகாதுங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் சர்வசாதாரண வாழ்நாள் வாழ்க்கையை கழிக்கும் போது பாரதி அழகாக சொல்கின்றான், சின்ன குழந்தைக்கு சொல்லுகின்றான் பாரதி, அச்சம் தவிர், அச்சம் தவிர என்று பாரதி சொல்லுகின்றான். அதே போல ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம், தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவரே மேல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ பாரதி அழகாக பாப்பா பாடல்கள் மூலியமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அதே போல ஒவ்வொரு வார்த்தையும் பாரதியாரோட எடுத்துட்டீங்கனாலே சமுதாயத்திற்கான புரட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போலதாங்க, தேடி சோறு தினந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்பு மாயும் பல வேடிக்கை மனிதர் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மனிதராக பிறந்து விட்டாய், வாழ்க்கைக்கு நீங்க என்னென்ன வேணும்ன்றது பார்த்து செய்யுங்க என்பதை கூட ஒரு அப்படியே பாரதியார் நம்மளை மாற்றி கொண்டு வருகின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒன்றும் இல்லைங்க, அவசரமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, என் பையன் வந்துட்டு 10 மொழி பேசுவான், ஆனால் தமிழ் மொழி பேசுவானான்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சுட்டே, எழுத தெரியும், படிக்க கொஞ்சம் பேச தெரியும், கொஞ்சம் பேச தெரியும், எழுத தெரியாது என்ற ஒரு அவல நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். பெற்றோர்களாகிய நீங்க என்ன பண்ணலாம்னா, தமிழ் மொழிக்கு இருக்க அந்த சிறப்பு மாதிரி எந்த மொழியிலும் இல்லைங்க. அது உங்க பிள்ளைங்களுக்கு போய் தினம் இன்னொன்னு சொல்றேன், உங்க வீட்டில் வந்துட்டு மளிகை சாமான் வாங்கிட்டீங்களான்னு பாக்குறீங்க, வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்கிட்டீங்களான்னு பாக்குறீங்க. உங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆத்திச்சூடி இருக்கான்னு பாருங்க, திருக்குறள் இருக்கான்னு பாருங்க. அதே போல குழந்தைகளை மனிதனாக மாற்றுகின்ற புத்தகங்கள் எத்தனையோ இருக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகளை சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குழந்தைகளாக தாருங்கள். இல்லைங்க, அவசரமான உலகத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய புத்தகங்களையோ நம் குழந்தைகளையோ மாற்றாம நம்ம இருக்கோம். அது எந்த இடம்ன்றது இப்ப வீட்டுக்கு போயிட்டு கண்டுபிடிங்க. உங்க பிள்ளைகளை நல்ல ஒரு சமுதாயத்திற்கான பிள்ளைகளாக மாற்றுங்கள். இந்த உலகத்தில் இன்னொரு முறை சொல்லுகின்றேன், பணம் இன்னைக்கு வருங்க, நாளைக்கு போகுங்க. அதே மாதிரி புகழ் இன்னைக்கு வரும், நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இரட்டை பேச்சு பேசும் உலகம் இது. ஆனா ஒண்ணு சொல்றேன், கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நிலையான 2 விஷயங்கள் என்றால், ஒன்று மனிதநேயம், இரண்டாவதாக புத்தகம். அதை சுவாசிப்போம். எனக்கு கொடுத்த நேரம் 25 மணித்துளிகள். இப்பொழுது நான் 21வது மணித்துளியை நெருங்கி விட்டேன். அடுத்த வர பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர் நன்றாக அவர்கள் பேச்சை ரசிக்க வேண்டும் என்பதற்காக இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஆண்டு வேறொரு தலைப்பில் சந்திப்பேன் என்பதையும் சொல்லி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணினல் அகதுரும் கழுமல வளநகர், பெண்ணர் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.